என்னடி இன்னைக்கு என்னைக்குள்ள திருநாளா? ரொம்ப ஆசையா வந்து கட்டி பிடிச்சிருக்க. என்ன கண்மணி? ம் ஒன்றும் சரியில்லையே. ம் திடீர்னு பொம்பளைங்களுக்கு மாசமா இருக்கும்போது மூட் ஸ்விங் வரும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன மூட் ஸ்விங்? அது சில நேரம் கோவமா இருக்கலாம், சில நேரம் காதலாவும் இருக்கலாம், சில நேரம் எரிச்சலாவும் இருக்கலாம். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப மேடம் நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? நான் காதல்ங்கிற மூட்ல இருக்கேன். அப்ப ரொமான்ஸ் மோட்ல இல்லையா? ரொமான்ஸ் பண்ணி தானே இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க. அப்புறம் என்ன ரொமான்ஸ்? வாடி போட்டேன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொன்னேன்டி. சும்மா லைட்டா ஒரு முத்தம். முத்தம் கொடுக்கறதுலாம் தப்பு இல்ல, அதுக்கு மேல போனாதான் தப்பு. புரிஞ்சுதா? புரியுது. இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு மட்டும் நல்லா புரியுது. அப்புறம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பேரா? ஏன்டி குழந்தையே என்ன பிறக்கல, அதுக்குள்ள என்ன பேருங்கிற? பையனா இருக்குமா பொண்ணா இருக்குமான்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ள எப்படி பேர் முடிவு பண்ண முடியும்? எனி கெஸஸ்? பையனா இருந்தா இந்த பேர் வைக்கலாம், பொண்ணா இருந்தா இந்த பேர் வைக்கலாம்னு ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பீங்களே, அதை தான் கேட்குறேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா யோசனை எல்லாம் இல்லை கண்மணி. உனக்கு வேணா ஏதாவது இருந்தா சொல்லு, அது இப்படி பண்ணிடலாம். ஆசைதான் சாப்பிட விட அதெல்லாம் நான் எப்போ சொல்ல மாட்டேன். பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பிறக்கும்போது தான் ஒரு முடிவு பண்ணுவேன். அப்ப சொல்றேன். அப்ப இப்போ ஒன்றும் முடிவு பண்ணலன்னு சொல்லு. தாங்க உண்மை. இப்ப இன்னமும் நான் எதுவுமே முடிவு பண்ணல. அப்படிங்க அதுக்கு தான் அவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தியா? எதுக்கடி கேண்டீன்லாம் பற்ற வச்சிருக்க? சும்மா ஒரு வைபு, ஒரு ரொமான்டிக் வைப் இருக்குல்ல, அதுக்குதான். ரொமான்ஸே பண்ணலையா? இதுல வைப் இருந்து மட்டும் என்ன ஆக போகுது? சும்மா என்னதானே சலிச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்க. ஒரு பொண்டாட்டி, அதுவும் மாசமா இருக்க பொண்டாட்டி, இப்படி தோல்ல கைப்பட்டு ஜாலியா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பேசுறா. என்னமோ கீரை வைக்க வந்த இடத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் டூ மச். இதுல இங்கிலீஷ் வரையா? ஏம்மா இன்னைக்கு நீ ரொம்ப மோடு ஆக்டிவ்ல இருக்கேன்னு தெரியுது. ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட இதை பத்தில கொஞ்சம் நான் தெளிவா கேட்டுக்கணும் போலயே. கேட்டுக்கோங்க. யார் வேண்டானா? என்னடி உனக்கு இன்னும் வயிறு தெரியவே இல்ல? தெரியும். நாள் ஆக தான் தெரியும். அது மட்டும் இல்ல, கட்டுற சாரி பொறுத்தும் இருக்கு. ஓ அது பொறுத்தா? அதான் மேக்ஸிலாம் வாங்கிக்கலையா? இனிமே போடு, அப்பயாச்சும் வயிறு தெரியுதான்னு பார்ப்போம். என் குட்டிய சீக்கிரமா வளர்த்தி வெளியே கொண்டு வரணும். வருவாங்க. பொறுமையா இருங்க, அவசரப்படக்கூடாது. அவசரம்லாம் இல்லை. கரெக்டாக 9 மாதம் முடிஞ்சு குட்டி பையனோ சரி குட்டி பொண்ணோ சரி வெளியே வரட்டும். ஐ எம் வெயிட்டிங். ஆமா நானும் தான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்றீங்க. அந்த ரோஸ் கலர்ல இருக்க பாதத்தை, கைய, குட்டி குட்டியா இருக்குல்லங்க, அதெல்லாம் கையில பிடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம கையில தூக்கம் கூட தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நினைச்சு பார்த்தாலே எப்படா அந்த நாள்லாம் வரும்னு இருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க மேடம். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போலயே இருக்குங்க. பாத்தியா விலையை கட்டுற? ப்ளீஸுங்க, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் எப்பயாச்சும் வாங்கி கொடுங்க. சரி பார்க்கலாம். பாட்டிக்கிட்ட கேட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்டு அப்புறமா வாங்கி தரேன். அப்பா சாமி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பாட்டிக்கிட்ட கேட்டு ஏதாவது வாங்கி தரீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம். பாட்டி இல்லாத கிளாஸ் எடுப்பாங்க. எம்மா என்னால் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்க முடியாதுமா. வேண்டவே வேண்டாம், ஐஸ்கிரீம் கேன்சல். அடி பாவி, பாட்டின்னு சொன்னோன்னா ஐஸ்கிரீமே வேண்டான்ட்ட. அப்படி என்னடி பாட்டி குடும்பப்படுத்தினாங்க? இல்லை பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கி தரீங்கன்னா எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், நோ ப்ராப்ளம். அப்படி வா மேடம் படிக்கு. எல்லாத்துக்கும் பாட்டியவே வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. சரிங்களா ஹஸ்பண்ட்? சரிடி. ஏய் ஷில்பா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, சொல்லிட்டேன். ஐயோ புருஷா, நான் ரொமான்டிக் வைப்ல இருக்கேன். ஷில்பா குல்பான்ட்டு வாழ விட்டான்னு வச்சுக்கோ. அடிப்பி அடி என்ன? லைட்டா கோவத்தையும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பலர்னு ஒன்று விட்டுருவேன். என்னடி நீ பிரெக்னென்ட் ஆனது ஒரு மார்க்கமாவும் ஒரு டைப்பாவும் சுத்திட்டு இருக்க? கண்மணி தானா நீ? இல்ல பேய்க்கு இது பிடிச்சிருச்சு உனக்கு? ஆமாங்க, பேய் பிடிக்குது உங்களுக்கு. வாயில தான் வந்துட போகுது. பேய் பிடிச்சிருக்காமல பேய். ஓ இதான் அந்த மூட் ஸ்விங்கா? அதெல்லாம் அப்படிதான். திடீர்னு வரும், திடீர்னு போகும். திடீர்னு ரொமான்டிக்கா இருப்பேன், திடீர்னு ஹேங்கரியா இருப்பேன், திடீர்னு சாதுவா இருப்பேன். அதனால நான் எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போறியோ கடவுளே. ஒரு மாதிரி பண்ற, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத புஷா, அப்படி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன், சரியா? சரிடி. எக்ஸாமுக்கு வேற படிக்கணும். நீ என்னடானா ஏறி உக்காந்துக்கிட்டு ஷோ சொல்ல முடியல என்னால. புருஷா, உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடக்காது, சரியா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடுவோம். பாட்டி வேற வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. குளிச்சுட்டு கீழே போலான்னு சொல்லிட்டு உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா ஒருத்தி. ஆமா கிளாஸ் எடுத்தா தானே சிலருக்கு புரியுது. எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு மேடம். கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா பரவாயில்ல, காலை போட்டு அமுத்திட்டு இருக்கடி. காலை எடுறி. ரொம்ப கத்தாத. ஓ பிள்ளைய நான் சமைக்கிறேன், என்ன நீ சமைக்க மாட்டியா? ஏண்டா? ஏய் என்னடி வாடா போடாங்கற? இனிமே அப்படிதான்டா. இந்த ரூம்குள்ள தானே உன்னை வாடா போடா உட்கார்றா எந்திரா குளிடா அப்படிதான் சொல்லுவேன். புரிஞ்சுதாடா புருஷா? கண்மணி நீ நார்மலா தானே இருக்க?
எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாமா? ம் நான் நல்லா தாண்டா இருக்கேன்டா. நீ கொஞ்ச நேரம்டா அமைதியா இருடா. சரியோட புருஷா. ஐயோ கடவுளே, என்னால முடியல. கொஞ்சம் வாடி, பசிக்குது, வயிறு ரொம்ப கிள்ளுது. போய் சாப்பிட்டு வந்துட்டு உன் வாடை போட கச்சேரி வச்சுக்கலாம், சரியா? சரிடா. இதுக்கும் டாவா. இன்னைக்கு தாண்டி பாக்குறதுக்கு குடும்ப பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்கா. இனிமே இப்படியே இரு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. ம், என்ன திடீர்னு இவ்வளோ மேக்கப்பு? என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு வர போறேன். பின்ன ஏனோ தானோன்னு வர முடியுமா? பொண்டாட்டியா லட்சணமா வர வேணாமா? அதனாலதான் இந்த மேக்கப் எல்லாம். அழகா இருக்குடி. என்னை கேட்டா டெய்லி நீ இப்படியே இரு. இந்த மாதிரி புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. திஷ்டி எடுக்கணும் உனக்கு. அவ்வளோ அழகா இருக்கனா? ஆமா ஆமா. ஏன் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறனா இல்ல வேற யாருக்கிட்டயாவது பேசுறனான்னு எனக்கே டவுட்டா இருக்குன்னா பாத்துக்குவேன். இது ரொம்ப தப்புங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உங்க பொண்டாட்டி தான். ம் ரேஷு, நான் அப்படி சொல்ல வரல. இவ்வளோ நாள் பார்த்த ரேஷுக்கும் இப்போ பார்க்குற ரேஷுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். இனிமே முடிஞ்ச அளவுக்கு இப்படியே இருக்க ட்ரை பண்ணேன். சரியா? சரிடி, உங்க அம்மா அப்பாவை கூப்பிடு. டைம் ஆயிட்டே இருக்கு. என்னங்க, இந்த ராத்திரி நேரத்துல தான் நம்ம கிளம்பணுமா? ஏன் நீங்க அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ரேஷு, போய் சேர்ந்துட்டா நாளைக்கு 2 நாள் அங்கே டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி வந்துடலாம். வேலையும் பார்க்கணும்ல. இப்படி ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? இன்னும் உன் தம்பி பொண்டாட்டியும் போய் பார்க்கணும். அதையும் வேற பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்கோம். உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயும் போகலாம். சரியா? சரி ரேஷு, எங்கள் அம்மா அப்பா அப்புறம் ஆசையே கேட்டுகிட்டே இருக்காங்க. போனால் தானே நல்லா இருக்கும். ம், அண்ணன் அண்ணின்ட்டு ஒருத்தங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். அண்ணன் அண்ணி அப்புறம் உங்க தங்கச்சி. உங்க தங்கச்சியை பார்க்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானும் வரேன். அவ சரியான வாளு. போய் பார்க்கலாம். ம், சரி. அத்தை மாமாவை கூப்பிடு. ஏன் நீங்க கூப்பிடுங்களேன், உங்க அத்தை தானே. நான் கூப்பிட்டா கூட தான் வருவாங்க. இதோ இப்போ கூப்பிட்றேன் பாரு. அத்தை, மாமா, ஒரு நிமிஷங்க வரீங்களா? அப்பா. மாமா தூங்கிட்டு இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டோமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்ள. என்ன ரெடியாக நிற்கிறீங்க? ஊருக்கு கிளம்பலான் இருக்கீங்களா? ஆமாப்பா, அவங்க ஊருக்கு போலான்னு தான் ரெடியாகி நிற்கிறேன். கிளம்ப போறேன் பாப்பா. என்ன மாப்ள அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? 2-3 நாள் இருந்துட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு கிளம்புறேங்கிறீங்க. அத்தை, ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் வரேன்னு சொல்லிட்டேன். அம்மா அப்பா வேற காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸுக்கு ரொம்ப நாள் ஆச்சு லீவ் போட்டு. போகணும்ல அத்தை. 2 நாள் தான். அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும். அட என்ன மாப்ள, ஆஃபீஸ் கிடக்குது, நான் பார்த்துக்க மாட்டேனா? நீங்கள் பொறுமையாக எல்லா பக்கமும் சுற்றிட்டு வாங்க. என்ன ஒன்று இங்கே 2 நாள் இருப்பீங்கன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கிளம்புறேங்கிறீங்க. அப்பா, நாங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வரோம். போய் தம்பியையும் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், அவன் நீ தான் பார்க்கணும். விஜய் கண்மணியை என்ன பண்ணுறது? நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் வாரேன். சரியா? சரிங்க மாமா. அத்தை கிளம்புறோம். ரொம்ப நல்லா சமைச்சப்பட்டீங்க. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அத்தை. எங்கள் அம்மா போல பார்த்துக்கிட்டீங்க நீங்கள். என்ன மாப்ள நன்றி சொல்லி 3வது மனுஷி ஆக்குறீங்க? நான் உங்க அத்தை. நீங்க போய் இப்படியெல்லாம் பேசலாமா? இருக்கட்டும் அத்தை. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு பார்த்து எல்லாமே பண்ணீங்க. ம், என்னதான் கோவம் இருந்தாலும் இப்போ பரவாயில்ல. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆறா அம்மாவா இது? ஏமா அப்படியெல்லாம் பேசுற? என்னப்பா ஒரே ஆச்சரியமா இருக்கு. அம்மா இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டாங்க. உங்க அம்மா முன்ன மாதிரி இல்லம்மா. இப்போ மாப்பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கா. அத்தை, நீங்க பண்றதுல பார்த்தாலே எனக்கு தெரியுது. இதை வேற நீங்க சொல்லணுமா? என்னம்மா மாப்பிள்ள, போன வரைக்கும் போட்டோம். இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே எந்த தப்பும் பண்ணாம எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்களை பாத்துக்கிறேன். சரிங்களா? அடிக்கடி இங்க வாங்க. அத்தைன்னு ஒருத்தி இருக்கிறது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கண்டிப்பா வராத்தா. ஊருக்கு மட்டும் 2 நாள் போயிட்டு வந்துட்டு வாரத்துல 1 நாளாச்சும் இங்க வந்து தங்கிட்டு போறோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாப்ல. கண்டிப்பா வரணும். வரலைன்னு அவ்வளவுதான். என் பிள்ளை வராலோ இல்லையோ, நீங்க வரணும் மாப்பிள்ள. இதெல்லாம் அநியாயமா? பெத்த பிள்ளை வேண்டாம், கட்டின மாப்பிள்ளை மட்டும் வேணுமோ? 2 பேரும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், முக்கியமா மாப்பிள்ளை வரணும். கண்டிப்பா வருவாருமா. சரிமாம்மா, நேராயிட்டே இருக்கு. நாங்க கிளம்புறோம். இப்பயே வண்டி எடுத்தாதான் காலையில போய் சேர முடியும். ஏமாப்ல, விடிய கத்தல போகல. அப்படி நைட்டு நேரத்துல போறீங்கிறீங்க. எதுவும் பிரச்சனை இல்லை மாமா. நான் அடிக்கடி எங்க ஊருக்கு நைட்டு தான் போவேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் சேஃபா தான் டிரைவ் பண்ணுவேன். சரிமாப்ல, போகும்போது அது இது பேசக்கூடாது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிருங்க. கண்டிப்பா பண்றப்பா. சரி, அதை கொடு. என்ன மாமா? என்னப்பா அது? ஒண்ணுல, உங்க அத்தையை கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள, இது வரைக்கும் கல்யாணம் இருந்து உங்களுக்கு நான் எதுவுமே பண்ணதில்ல. எங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு நாங்க பண்ண வேண்டியதுதான் பண்றோம். இதுல காப்பு செயினும் இருக்கு, போட்டுக்கங்க. என்னம்மா அது? ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, சொல்லவே இல்ல. அத்தை எனக்கா? உங்களுக்கு தான் மாப்ள, வாங்கி பாருங்க. என்னங்க, வாங்குங்க, ஆசையா கொடுக்குறாங்கல்ல. எனக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம்? நான் போடவே மாட்டேன். இது வரைக்கும் போடலன்னா பரவாயில்ல, இனிமே போடுங்க. வாங்கிக்கங்க இத. வாங்கிக்க மாப்ள, எங்க வீட்டு பையலுக்கு நாங்க செய்யறோம். வாங்கிக்க மாட்டீங்களா? ரேஷ்மா, என்ன பண்ணட்டும்? நான் அவங்க ஆசைப்படுறாங்க, வாங்கிக்கங்க. நான் அப்பயே வாங்கிக்கங்கன்னு. வாங்கிக்கிட்டுமா? ம்
அவன் என்ன சொல்றது, நீங்க வாங்க மாப்பிள. சரி அத்தை, கொடுங்க. பிரிச்சு பாருங்க மாப்பிள. சரிங்க அத்தை. அம்மா, உன் மாப்பிளைக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு, உனக்கு அடுத்த டைம் வாங்கி தரேன்டி. இப்ப மாப்பிளைக்கு சரியா? இது போங்காட்டம் பாத்தியா, என்ன டீல் விட்ட? இரு, ஓபன் பண்ணி பாப்போம். பண்ணுங்க சீக்கிரம், ஐ எம் வெயிட்டிங். அத்தை, என்ன அத்தை, காப்பு செயின் 2 எனக்கா? உங்களுக்கு தான் மாப்பிள. நல்லா இருக்கா மாப்பிள? பிடிச்சிருக்கா? அழகா இருக்குமா? சொல்லவே இல்லை பாத்தீங்களா? மாப்பிளைக்கு தான் எல்லாம் கரிசனம் போல, பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு அத்தை. தேங்க்யூ so மச். உங்க அத்தை தான் டிசைன்லாம் செலக்ட் பண்ணா. பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்னங்க, போட்டு காட்டுங்க. இந்த பாக்ஸை பிடி. கொடுங்க. அத்தை, செயின் எப்படி இருக்கு அத்தை? என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. இருங்க, டிஸ்ட் எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு மாப்பிள, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செயின் போட்டதும். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும் மாப்ள, காப்பையும் போட்டு காட்டுங்க. சரிங்க மாமா. காப்பு நல்லா இருக்கு, உங்க கைக்கு பொருத்தமா இருக்கா? கரெக்டா இருக்கு அத்தை. அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தானே, கரெக்டா இருக்கு. சந்தோஷம் மாப்ள, போட்டுக்கங்க சரிங்களா? சரிங்க மாமா. ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா, தப்பா எடுத்துக்க மாதிரி எதுவும் சொல்லிடாத. என்னத்த சொல்லுங்க. மாப்பிள, கூடி சீக்கிரம் எங்களை தாத்தா பட்டி ஆக்குங்க. எம்பிட்ட நேரம் தான் நாங்களும் சும்மா வீட்டுல கொண்டு இருக்குது. விஜய் கண்மணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அடுத்து ரேஷ்மாவும் தான் இருக்கா, அதுக்கு தான் சொன்னேன். கூடி சீக்கிரம் நல்ல செய்தி வரும், கவலைப்படாம இருங்க சரிங்களா அத்தை? அம்மா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிள, நீங்க தான் கொஞ்சம் புத்திமதியெல்லாம் எடுத்து சொல்லணும். சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்களா, இனிமே பாருங்க. என்னங்க மாப்பிள, எல்லாம் பொறுமையா நடக்கட்டும். இவ கிடக்கிற முட்டை திருக்கி இது என்ன திடீர்னு வானத்துல இருந்து வந்து விழுகிற விஷயமா? அதெல்லாம் காலம் நேரம் பார்த்து தான் நடக்கும். சீக்கிரம் எல்லாம் பொறுமையாவே, ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க. இவ இது இப்படி சொல்லிட்டாலேன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை சொன்ன விஷயத்த கூடி சீக்கிரம் நடத்துவேன் சரிங்களா அத்தை? சரிங்க மாப்பிள, நாங்க கிளம்பலாம், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆமா மாப்பிள, பேசினா பேசிட்டே தான் இருப்போம், நீங்க கிளம்புங்க. பாக்ஸ் வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க வச்சிருமா. சரிங்கம்மா. சரிமாமா, கிளம்புறோம். போயிட்டுறா அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ரேஷ்மா. சரிம்மா. அப்பா வரோம். சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிமாமா. அடி கிளம்புவோம். சரிங்க.